ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் பாலாடைகளை சேர்த்து வச்சு சூப்பராக எப்படி நெய் செய்யலாம், ரொம்ப ஈஸியான மெத்தடில் நெய் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டெய்லி நமக்கு பாலாடை சேரும்போது அதை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பாக்ஸில் இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடணும். நம்ம வெண்ணெய் தயாரித்து அதுக்கப்புறம் நெய் செய்கிற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக நம்ம நெய் செஞ்சிடலாம். ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு ஈஸியாக நம்ம பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நான் வச்சுருக்கிறேன். நல்லா நமக்கு மெல்ட் ஆகி கொதிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருந்துக்கலாம். கொஞ்சம் பொங்குற மாதிரி வர டைமில் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நெய் நமக்கு தனியாக பிரிஞ்சு டஸ்ட்டெல்லாம் கீழே பாத்திரத்தில் தான் நமக்கு அப்படியே ஒட்டிக்கிடும். அதனால கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஏன்னா பொங்கி வரும். இப்போ இதை மாதிரி நல்லா நமக்கு கொதித்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சமாக நமக்கு வெளியில் வந்திருக்கு. முருங்கையில் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நமக்கு எப்போ நெய் ரெடி ஆகிட்டு அந்த பதம் எப்படி கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கிறத இதை வச்சு தான் கண்டுபிடிக்கலாம். நெய் கரெக்டான பதம் வந்துட்டு அப்படின்னா, இப்போ நம்ம போட்ட அந்த முருங்கையில் நல்லா நமக்கு கருகி வரும். நல்லா எடுத்து உடச்சோன்னா உடையும். அந்த மாதிரி நல்லா மொறுன்னு இலை மாறிடும். அப்போனா நமக்கு நெய் கரெக்டான பதத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம். இப்போ கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். ரொம்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு இல்லை, எப்போமாவது ஒரு தடவை 2 தடவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் நேரம் நெய் வர ஆரம்பிக்க அதுவாக நெய் தனியாக மேலே மிதந்து கீழெல்லாம் டஸ்ட்டெல்லாம் அப்படி ஸ்டோர் ஆயிரும். இப்போ ஒரு பாதி அளவுக்கு நெய் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். வீடே ரொம்ப மணக்கும். ரொம்ப அதிக காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டாம். வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக நம்ம சூப்பராக நெய் தயாரிச்சிடலாம். காலையில் பாலை காய்ச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங் நம்ம எடுக்கும்போது அந்த பாலாடை எடுத்தோம் அப்படின்னா நல்லா திக்காக நல்ல பாலாடை கிடைக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம ஓரங்களில் இலையெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மொறுன்னு உடைக்கிற பதத்துக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட வேண்டியதான். டஸ்ட் எல்லாமே நமக்கு கீழே படிஞ்சிட்டு மேலே நெய் சூப்பராக அது நல்லா உரையிற வரைக்கும் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இப்போ பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டேன், ஆறிட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் நம்ம எடுத்து பார்க்கலாம். அப்போ நல்லா கலர் கொடுத்து நல்லா நமக்கு திக்காக இருக்கும். வெளியிலனாலும் நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான மெத்தட். ரொம்ப சுத்தமான நெய் நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சு யூஸ் பண்ணலாம். ரொம்ப மணி சேவ் பண்ணலாம். நீங்களும் இப்படி பாலாடைகளை வேஸ்ட் பண்ணாமல் டெய்லி கலெக்ட் பண்ணி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராக நம்மளும் வீட்டிலே நெய் தயாரிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.